விஜய் வந்து சென்சார் பிரச்சனைன்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாரா? பயம். 2வது பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காரு என்டிஏ கூட. இவருக்காக இவர் என்னைக்குமே சுவாசிக்க மாட்டாருங்க. கரூர் மேட்டர் அடியேன்னு அடிச்சாங்களா? அவரே கோச்சிக்கிட்டாருங்க. அந்த தம்பிக்கு என்னங்க சட்டசபையில முதல்வரே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நான் பேசுறேன், என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க. வெளிய வந்து அவ்வளோ பேசுறேன். இவருக்காக நாங்க எல்லாம் சண்டை போடுறோம். அந்த தம்பி பேசவே மாட்டேங்குது. என்னதாங்க நிலைமை அவருக்குன்னு கேட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. உனக்காக நான் சுவாசிக்க முடியாது. வைரமுத்து எழுதியிருப்பாரு. உனக்காக நீ தான் சுவாசிக்க முடியும். விட்டா அத கூட அடுத்தவன விட்டு சுவாசிக்க சொல்லுவாரு போல. வா புஸ்ஸி ஒரு 4 மூச்சு இழுத்து விடு அப்படின்னு. ஏன்னா இது இயற்கையா நடக்கிறதுனால அவர் மூச்ச அவரே இழுத்து விட்டுக்கிறாரு. பசிக்குன்றதுனால அவரே சாப்பிட்டுக்கிறாரு. மத்தபடி இவரு என்ன பண்றாரு இவரு? வராரு உட்காந்துக்கிறாரு. இன்னைக்கு என்னம்மா பண்ணியிருப்பாங்க? நல்லா ரெடி பண்ணியிருப்பாங்க. புஸ்ஸி இங்க வா. என்ன நான் கேள்வி கேட்டாங்க. ஐயோ! அண்ணா அந்த எஸ்எல்பி பார் ஒரு 10, 15 வச்சுக்கிறேன் நான் பாண்டிச்சேரில. அதெல்லாம் எடுத்து போட்டு கேட்குறானுண்ணா. இதுக்கும் அங்க 41 பேர் செத்ததுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டா, நாங்க வேற சம்மந்தம் படுத்தட்டுமான்றான்னா. ரொம்ப தொல்லையா போச்சுண்ணா அப்படின்ட்டு சரி எல்லாத்தையும் கேளுப்பா. எப்படி கேட்பாங்க? இப்படி கேட்பாங்க. அத அர்ஜுன் உங்கள என்ன கேட்டாங்க? ஐய்யய்யோ! வண்ட வண்டியா கேட்டானுங்க. என்னென்னவோ கேட்டாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இவரு அங்க போய் உட்காருவாரு. சொல்லுங்க, கேளுங்க. இதுங்க எதுவுமே இல்லாம வேற ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னங்க இதெல்லாம் கேட்குறீங்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் 2 நாளா, 3 நாளா? அதெல்லாம் முடிவு பண்ணுவோம் ஈவினிங்கு. இப்ப கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் அங்க போனீங்களா? அங்க இத வாங்கியிருக்கீங்களா? இப்படிதான் போகும் கேள்விலாம். அதனால நெருக்கடி தான்.